முட்டா பசங்களை எப்ப நீ வேலைன்னு கைகட்டி வேலைக்கு போறியோ, அது எந்த உயர்வான பதவியா இருந்தாலும் உன் வாழ்நாளில் பாதியை தொலைத்து விடுக்கிறார். யாருக்காகவோ உழைச்சு கொடுக்கிறார். உன் வாழ்க்கை நீ வாழணும். அப்ப என்ன செய்யணும்? சம்பளத்துக்கு வேலை செய்யற இடத்துல இருந்து நகரும் போத கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் முட்டா பைய. அவன் பாவம். என்ன சொல்ல போனா அப்பாவி. சொல்றது நேரம் சரியில்லைன்னுவான். ரெண்டாவது என் ஜாதகம் சரியில்லைன்னுவான். உழைப்புக்கும் வாழ்க்கையின் உச்சம் தொடுவதற்கும் இவைகள் உனக்கு உதவாது. இவங்க கையாலாக மூடி மறைக்கிறதுக்கு நேரத்தின் மீதும் இறைவன் மீதே பலியை போட்டுருவாங்க. இந்த தயவு செய்து பிஸின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. அது மற்றவங்களை நிராகரிக்கிற மாதிரி. டென்ஷன் நீ வேலையை செய்ய முடியாது. போர்க்களத்தில் இருக்க ராணுவ வீரனோடவா நீ டென்ஷன்? நீயா உனக்கு பேராசைகளை ஏத்துக்கிட்டு நீ நடந்தா உனக்கு ஸ்ட்ரெஸ் வரும். விஞ்ஞானிகளுக்கும் அதே ஆறறிவு தான், அப்துல் கலாம் ஐயாவுக்கும் ஆறறிவு தான், எங்க குப்பனுக்கும் ஆறறிவு தான். உலகத்திலே மகா மோசமானது எதுன்னா மற்றவனுக்கு அட்வைஸ் பண்றது. ஏன்னா நடிப்பானுங்க. நீ சொல்றதை கேட்டு ஐயா ஐயா ஐயான்னு நான் வேஸ்ட் கட்டி அது போறேன். பின்னால ஷூட் எல்லாம் கொடுத்தவங்க நடந்து வராங்க. பாட்சா பாரு மாதிரி இந்த நினைப்பு அப்படியே போ. வாழ்க்கை கற்றுக் கொடுக்காததா பள்ளிக்கூடங்கள் கற்றுக் கொடுக்க போகுது. வாழ்க்கை ஓட்டத்தில் ஓடி 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 துரத்திச்சு வாழ்க்கை. அவ்வளோ அவமானங்கள், அவ்வளவு சிரமங்கள், அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ போலீஸ், அவ்வளோ ஜெயில், இத்தனையும் சத்திச்சுட்டு தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். அப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எவ்வளவு பட்டிருப்போம் பாடு, எப்படியெல்லாம் பட்டிருப்போம்னு. அப்படி போன நேரம் ஆட்டோமேட்டிக்காக எல்லா பாடமும் வந்துடும். மனிதர்களை சந்திக்க அனுபவம் வரும். எல்லாமே